இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, எதிரிகள் நம் ஏணிப்படிகள் என்ற ஒரு சிந்தனை அடிப்படையிலே முன்னொரு காணொளியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும். நமக்கு எதிரிகள் என்பவர்கள் வெளியில் இருந்து இருக்கலாம், ஆனால் நமக்குள் இருக்கக்கூடாது. நாமே நமக்கு எதிரியாகவும் இருந்துவிடக் கூடாது என்பதை பற்றி அது சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எதிரிகள் எப்போதும் இருப்பார்கள். ஆனால் நாமே நமக்கு எதிரியாகி விட்டோம் என்றால் நம்மால் எழுந்து நடப்பது கூட சிரமமாக போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. எனவே உறங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை எளிதாய் சிறைபிடிக்கும் என்ற ஒரு வரிகளை சொல்லுவார்கள். நம்ம உறங்கி கிடக்கும் போது இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, எனவே சிலந்தி கூட வந்து அவனை சிறைபிடித்துரும் அப்படின்னு சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் இறை பிரசன்னத்திலே. ஆண்டவரே, எதிரிகளின் கண்முன் எனக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றேன், ஆனால் நானே எனக்கு எதிரியாகி விடக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க ரொம்ப கருப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உடனே கண்ணாடியை பார்த்துட்டு, ஆமா நான் கருப்பா இருக்கேன், தாழ்வு மனப்பான, இவர் ரொம்ப கலரா இருக்கிறாங்க, ஒண்ணு நான் ரொம்ப கலரா இருக்கேன், ரொம்ப இவங்க நெட்டையா இருக்காங்க, இவங்க குட்டையா இருக்கிறாங்க சொல்றதை நம்ம உடனே கெடுக்கிறோம். கடவுளுக்கு பிடித்து நம்மை படைத்து இருக்கிறார். எரேமியா 1:5 என்ன சொல்ற, தாயின் கருப்பையில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றார். அப்பனா அப்பொழுதே ஆண்டவர் நம்மை ரசித்து படைத்திருக்கிறார். அப்ப அப்படி படைக்கப்பட்ட நாம் இறைவனுடைய பார்வையில் ஒரு நல்ல ஒரு மணிமுடியாக இருக்கிறோம். அப்ப நாம் ஏன் மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நினைத்து கலக்கப்பட வேண்டும்? இறைவன் என்னை படைத்திருக்கிறார் என்று சொல்லப்படும். எனவே பஞ்சவண்ண கிளியும் காக்காயும் கொஞ்சம் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. பேசும்போது பஞ்சவண்ண கிளி சொன்னுச்சான், டர்ட்டி காக்கா, அதாவது அழுக்கான காக்காவே கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி பஞ்சவண்ண கிளி சொன்னுச்சான். அதுக்கு காக்கா சொன்னுச்சான், ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது பஞ்சவண்ண கிளி சொல்லுது, நான் எவ்வளவு அழகா இருக்கு, என் பக்கத்துல நீ வந்து உட்கார்ந்துக்கலாமா, போ அங்கிட்டு தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லும்போது காக்கா சொன்னுச்சான், என்ன செய்யறது, கடவுள் என்னைய படைக்கும் போது ஒருவேளை கரண்ட் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிச்சான். ஏன்னா அன்பிற்கினிய உறவுகளே, இந்த உலகத்தில் எல்லோரும் எல்லாரையும் குறை சொல்ல செய்வார்கள். ஆனால் நாமே நமக்கு எதிரியாகாமல் இருக்கும் வரையில் தான் நம் வாழ்க்கை சுகமாக இருக்கும். எதிரிகள் வெளியில் இருந்து இருக்கிறார்கள் என்றால் சுமையாக இருக்கலாம், ஆனால் அது தற்காலிக சுமை. ஆனால் நாமே நமக்கு எதிரியாகி விட்டோம் என்றால் அது நிரந்தர சுமையாக மாறிவிடும் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே நம்மை குறித்து நாமே தெளிவாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்த ஒரு கதை ஒன்று சொல்வார். என்னன்னா, 2 நண்பர்கள் காட்டு வழியாக நடந்து சென்றார்களாம். திடீரென ஒரு சிங்கம் துரத்துகிறது. உடனடியாக 2 நண்பர்களும் விரைவாக ஓடுகிறார்கள். ஒருவர் மரத்தின் மீது ஏறிக்கொள்கிறார், இன்னொருவர் அங்கு இருக்கக்கூடிய குகைக்குள் ஒளிந்து கொள்கிறார். அப்ப குகைக்கு முன்னால் அந்த சிங்கம் வந்து அமர்ந்து விட்டது. அப்ப குகைக்குள் இருக்கக்கூடிய அந்த நண்பர் வெளியே எட்டி எட்டி பார்க்கிறார். அப்பொழுது மரத்தில் இருக்கக்கூடிய நண்பர் சொல்லுகிறார், அடே முட்டாள், அதான் வெளியில சிங்கம் இருக்குதுல்ல, அது போனோன்னு சொல்ற, நீ வெளியில எட்டி பாடுறா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு உள்ள இருந்த நண்பன், குகைக்குள்ள இருந்தவன் சொன்னானா, அடே முட்டாள், குகைக்குள்ளேயும் ஒரு சிங்கம் இருக்குடா அப்படின்னு சொன்னான். அன்பிற்கினிய உறவுகளே, இதை ஒரு கதையாக மட்டும் பார்த்துவிட நம்மோடு ஒப்பிட வேண்டும். நமக்கு வெளியிலையும் சிங்கம், அதாவது பிரச்சனை, உள்ளுக்குள்ளேயும் பிரச்சனை. அப்ப வெளியில உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு மரத்தின் மீது நண்பன் அமர்ந்திருந்தான், அவன் சொல்லி விடுவான், ஏ சிங்கம் போயிடுச்சு வெளியில வான். ஆனா நமக்கு உள்ளேயே ஒரு சிங்கம், அதாவது நமக்கு நாமே எதிரியாகி விட்டோம் என்றால் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இதை எப்படி உதாரணம் பார்க்கிறோம்? என் உதடுகள் அழகாக இருக்கிறது என்று நாம் ரசிப்பதை விட்டுவிட்டு அதில் சிகரெட்டை வைத்து ஊதக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப இறைவன் படைத்த அந்த உறுப்புகளை எவ்வாறு நம்மையே நாம் உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு மாறும். இன்னைக்கு மது வெறியர்கள் இருக்கிறார்கள். அளவு கடந்த குடியினால் தன் உடலையே பாதிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தங்களை தாங்களே எதிரியாக பார்க்கக்கூடிய மனிதர்களாக பார்க்கப்படுகிறது சொல்லப்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எதிரிகளை வெளியில் வைத்து விடுவது நமக்கு நல்லது, நமக்குள் வைத்து விட்டோம் என்றால் அது நமக்கு நிரந்தர துன்பமாக சுமையாக மாறிவிடும். எனவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நமக்கு நாமே எதிரியாகாத வரையில்தான் இந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும். நமக்கு நாமே எதிரியாகி விட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை சுக்குநூறாக போய்விடும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நாமும் துணிச்சலோடு புறப்படுவோம். இறைவனிடம் வரம் கேட்போம். இறைவா, எனக்கு நானே எதிரியாகாமல் இருக்க எனக்கு உம்முடைய ஆசீர்வாதம் தேவை, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு நிரம்ப தேவை என்று சொல்லிவிட வேண்டும். சக்கேயு குட்டையானவர் என சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அவர்
இறுதியில் நெட்டையானவராக மாறினார். அதை எவரும் பார்க்கவில்லை. இறைவன் நினைத்தால் நம்மை எப்படி வேணாலும் மாற்றுவார். இறைவன் நமக்குள் நுழைந்தார் என்றால் நாம் நம்மை அன்பு செய்வோம். அதனால்தான் இறைவன் சொல்லுகிறார், உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய் என சொல்லுகிறார். எவரெல்லாம் தன்னை அன்பு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பிறரை காயப்படுத்துவார்கள், பிறரை கண்ணீர் சிந்த வைப்பார்கள், பிறரை துன்புறுத்துவார்கள், இல்லாது பொல்லாது சொல்லி அவர்களை அவமானப்படுத்துவார்கள், அவர்களை வார்த்தை சிறைப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்களுக்காக ஜெபியுங்கள். அதான் ஆண்டவர் சொல்றார், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் சொல்றார். ஏன் சொல்றார் அப்படின்னா, அவர்கள் எல்லோரும் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மனச்சிறையிலிருந்து வெளிவர நீங்கள் வேண்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப வேண்டும் என்றால் நாமும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் புறப்படுவோம். நமக்கு நாமே எதிரிகளாக அல்ல, நாம் பிறருக்கு எதிரிகளாகவும் அல்ல, இறை இயேசுவுக்கு தோழனாக நாமும் புறப்படுவோம். சக்கைவு போல நாமும் வாழ்க்கையை தொடங்குவோம் இறைவனோடு. ஆமீன்.